ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சம்மர் ஹாலிடேஸில் வந்து சென்னை போனோம். சென்னையில் வந்து எங்களோட சினிமா வீடு இருக்குது. ஸோ அங்கே எடுத்த வீடியோவை டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஊருக்கு போகிறதுக்கு முக்கியமாக இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த லக்கேஜும் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம். சென்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போகலான்னு சொல்லிவிட்டு ட்ரெயின் டிக்கெட் தான் பார்த்தோம். பட் சுத்தமாக கிடைக்கல, எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கேன்சல் ஆகிடுச்சு, சென்னை போவேன் நான். தென் வந்து பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். சரி, அதுவும் சரிப்பட்டு வராது சொல்லிவிட்டு அதுவும் திரும்ப கேன்சல் ஆகிடுச்சு. நாங்கள் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அதனால் வந்து எப்படி போகணும், வீட்டுக்கு வந்து வழி எதுவுமே தெரியாது. ஸோ அதனாலேயே வந்து ஒரு 5 டைம்ஸ் போல் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு நைட்டு 8 மணி போல் இருக்கும். நாங்கள் கிராண்ட்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி, அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து சென்னை போகலான்னு. அதுக்கு முன்னாடி இப்போ நான் கேலிகிராஃபி ஆர்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எழுதி ஃப்ரேம் போட்டு வச்சுருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபுல் சார்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி அரபிக் கேலிகிராஃபி வேணும்னா கீழே வந்து இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் கிராண்ட்மா வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே வந்து கிராண்ட்மாக்கு அந்த ஆயத்துக்கு சீட் லேமினேஷன் பண்ணிட்டு போயிட்டோம். இது லேமினேஷன் பண்ணோன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஃப்ரேம் போடாமல் இந்த மாதிரி லேமினேஷன் போட்டு வச்சுட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு வந்து கிராண்ட்மா தயிர் சோறு, தென் வந்து சிக்கன் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் கேட்டோம், கொஞ்சம் சிம்பிளாக வேணும், எங்களுக்கு ஹெவியாக வேணான்னு சொன்னோன்னே தயிர் சோறு பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் கேட்காம சிக்கன் குருமாவும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் அன்றைக்கி மார்னிங்காக கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை நம்ம போக வேணான்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இதுக்கு மேலே நான் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸு கிளம்புனா மட்டும் தான் நம்புவேன்னு சொன்னேன். அங்கே பஸ்ஸில் ஏறி கிளம்புனோன்னே ஏன்னா நம்மளாம் சென்னைக்கு போகிறோங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து சம்மர் ஹாலிடேஸுங்கிறனால தான் வந்து அதிகமாக சீட் எதுவுமே கிடைக்கல. இல்லைனா நாங்கள் ட்ரெயின்லேயே புக் பண்ணி வந்திருப்போம். சொல்லப்போனால் சென்னைக்கு போய் என்னால் நம்ப முடியல. நான் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டது இது ஒன்றும் கனவு இல்லைல்ல, நிஜம்தானேன்னு. சொல்லப்போனால் 1 டைம் போகிறோன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகிருந்தால் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் திரும்ப இல்லை நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு திரும்ப கேன்சல் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா, அதனால தான் என்னால் சுத்தமாக நம்ப முடியல. நாங்கள் ஒரு 9 o'clock போல் வந்து கிளம்புனோம். ஒரு 12:30 இருக்கும், ஒரு ஸ்டாப்பிங்கில் வந்து வண்டியை நிறுத்தினாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த சிப்ஸ் இல்லாமல் நான் எப்போதுமே சென்னை ஏர்போர்ட் கூட போனதில்லை. எப்போதும் சென்னைக்கு போகும்போது வாங்கிட்டு போயிடுவோம். தென் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட மாட்டாள். ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவள் கண்டிப்பாக கொடுப்பான்னு. ஸோ அதே மாதிரி அவள் வந்து பாதி சாப்பிட்டுட்டு எனக்கு கொடுத்துட்டா. அன்றைக்கி வந்து மூன் வேறு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. நான் எப்போதுமே ஒயிட் கலரில் தான் பார்ப்பேன். பட் அன்றைக்கி நல்லா ஒரு ரெட்டிஷாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. தென் சென்னையை வந்து ரீச் ஆகியாச்சு. நாங்கள் எல்லோரும் வந்து தாம்பரத்தில் இறங்கணும். பட் வந்து நாங்கள் போக வேண்டியது கோயம்பேடு. நாங்கள் வந்து இங்கே பெரியம்மா கூட போனதுனால எல்லாமே சேர்ந்து இறங்கணும்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் இறங்கிட்டோம். நாங்கள் சைடில் நிறையா வந்து பெயிண்டிங்ஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் உங்களுக்கு நிறையா எடுத்து காட்டுறேன். தென் வந்து ரீச் ஆகிட்டு எங்கள் அண்ணன் தான் வந்து எங்களை கேப்பில் வந்து ஏற்றி விட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே டாட்டா கட்டிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பஸ்ஸை விட்டு 3 மணிக்கு இறங்கி வீட்டுக்கு வந்து ஒரு 3:45 போலனா வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு வேறு கேப்பில் போகிறதுக்கு பயம். நம்ம ஒரு 3 பேர் தனியாக போகிறோம், நம்மளை கடத்திட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது. நான் சொன்னேன், பயந்த மாதிரி வெளில கட்டிக்காத, வா பத்திரமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டேன். தென் மார்னிங் தான் எழுந்திரிச்சு வாசல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சும்மாவே எங்கள் வீட்டு வாசல்லே நிறைய செடி வச்சுருப்போம், ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கேயும் நிறையா இருந்துச்சு, மல்லிகை செடிலாம் இருந்துச்சு. தென் மதியானம் போல் இங்கே பக்கத்தில் எல்லாம் கடனாக இருக்கனால எல்லாமே ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நான் கசின்ஸ் கூட தங்கினதே இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 1 டைம் வந்து ஊரில் தங்கியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே சென்னைக்குன்னா நான் வந்ததில்லை. அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 1 hour அவ்வளோதான், அதுக்கப்புறம் பேசிட்டு கிளம்பிடுவாங்க.
தென் கசின்ஸோட திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். நானும் எல்லா ஸ்டேஷனரி ஐட்டமும் வாங்குவேன், பட் வாங்கி யூஸ் பண்ணிடுவேன். பட் இவன் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுருந்தா, அதையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தென் எனக்கு இந்த ஸ்லாம் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு, இந்த ஸ்கூல் மெமரிஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும்னு. பட் என்னால் வந்து அங்கே ஜெராக்ஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன், சரி பண்ண வேணான்னு. பட் இங்கே வந்து இப்போ பண்ணி வச்சுருந்தா. ஸோ பக்கத்தில் தான் கடை வர சொன்னாலும், ஸோ அங்கே போய் ஜெராக்ஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கேயே கிளம்பியாச்சு. அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, நாங்கள் 3 பேர் தான் வந்து கிளம்புனோம். போகிற வழியில் வேறு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி உன்னை பற்றி சொல்லியிருக்கேன்னா சொன்னான். சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனோம். தென் இதுதான் வந்து அவள் படித்த ஸ்கூலாம், அழகாக பக்கத்துலேயே இருக்குது. நான் ஊர்லனா வீடியோ எடுத்தேன்னா எல்லாருமே என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும், எல்லாருமே ஃபோனே பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வீடியோ எடுத்தால் யாருமே எதுவுமே கண்டுக்கல. ஸோ அழகாக ஜாலியாக நான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன். ஸோ சென்னையில் இதுதான் ஃப்ரெண்ட் நம்பர் 1. அவங்க நேம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆலியா பத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் சொன்னேன்னா வச்சுருந்த ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது வாங்கலான்னு சொல்லிட்டு தான் ஷாப்புக்கு போனோம். அதுக்காக எங்கேயும் சந்தானே அழைச்சிட்டு போனேன். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே அன்றைக்கே வந்து கடை அதிகமாக இருக்காதான். ஸோ போய் பார்ப்போம், அங்கே கடை இல்லைனா வந்து இன்னொன்று நாங்கள் ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குதுன்னு சொன்னால், சரி கேலிகிராஃபிக்குன்னா வேறு பென் வாங்கணும். ஸோ அதையும் அங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் போனது. அங்கே பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி கடை இல்லை, ஹென்னா வாங்கலான்னு சொல்லிட்டு நைட்டு போடலான்னு வாங்க போயிருந்தோம். தெரிஞ்சிருந்தால் ஊர்லேருந்தே ஆர்கானிக் ஹென்னா எடுத்துகிட்டு போயிருப்பேன், பட் தெரியல. சரி அங்கே வந்து ராஜ்கோன் தான் கிடச்சிச்சு. சரி அதை வாங்கிட்டு தென் காம்பேக்ட் பவுடர் வீட்டில் இல்லை. ஸோ பவுட்ரு எடுத்துகிட்டே போகல, இப்போதைக்கு ஒன்று வாங்கிப்போன்னு சொல்லிவிட்டு அது ஒன்று வாங்கிக்கிட்டேன். பில் கவுண்டரில் வந்து பில் போட்டுட்டு தென் வந்து ஜெராக்ஸ் கடைக்கு போனோம். அங்கே போய் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் இங்கே எடுத்து வைங்க, அதுக்குள்ளே நாங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனரி கடைக்கு போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். பட் வந்து அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே வந்து கிடைக்கல. அப்புறம் கேலிகிராஃபிக்கு ஒரே ஒரு கோல்டு மார்க்கரை மட்டும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு வெளில வந்துட்டோம். அப்புறம் இந்த கிளிட்டர் ஷீட் இங்கே பார்த்தேன், ஊர்லேயே வாங்கி வச்சுருப்பேன், பட் இப்போதைக்கு வீட்டில் எதுவுமே இல்லை. இங்கே எல்லா கலருமே இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த ஜெராக்ஸ் கடைக்கு போனால் அழகாக கலர் ஜெராக்ஸ் சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. ஊரில் வந்து எனக்கு இது வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு. சும்மா ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுக்கும் போது அதிகமான ரேட் இருந்துச்சு, பட் இங்கே ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. தென் வந்து ஃபோட்டோஸும் நல்லா கிளியராக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதையும் நான் வந்து வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் வந்து தனித்தனியாக எடிட் பண்ணி தான் வந்து அங்கே கொடுத்துருந்தேன். அப்புறம் நடந்து ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சா, சரி ஏதாச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எட்டினோட ஷாப்புக்கு போயிருந்தோம். அப்புறம் என்னோடய சிஸ்டர் வந்து கோலி சோடா வேணும்டா, அங்கே போய் அவள் அதை வந்து விடவே இல்லை. தென் வந்து நான் வந்து ஒரு சாஃப்டி சண்டே சாப்பிட்டேன். என்னோடய கசின் வந்து சாக்லேட் மில்க் ஷேக் சாப்பிட்டா. நாங்கள் சொல்ல போனால் என்ன சாப்பிட்றதுனே தெரில. ஸோ எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்று வாங்கி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது ஒரு 2 பேர் வேறு என்னை விட்டுட்டு முன்னாடி போயிட்டுருக்குதோ. அப்புறம் எஸ்எஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். நாங்கள் பானிபூரி வாங்கிட்டு வீட்டுக்கு போனான்னு பார்த்தோம் அம்மாவுக்கு. பட் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குவோன்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தோம். எனக்கு இந்த சாக்லேட் ரொம்பவே பிடிக்கும். சரி ஆளுக்கு வீட்டுக்கு ஒன்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேக் வாங்கிட்டு இது ஒரு 2 பேர் குர்குரே வாங்கிச்சோம். எனக்கு குர்குரே மோஸ்ட்லி பிடிக்காதா. ஸோ பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு என்னமோ எனக்கு வித்தியாசமான பிறவி மாதிரி வேறு பார்த்துச்சோம். தென் வீட்டுக்கு போனால் இப்போ வீட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் பார்க்குக்கு போங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தோம், பட் பண்ணலாங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பார்க்குக்கு கிளம்பியாச்சு. அங்கே வந்து அம்மாவே அழைச்சிட்டு போயிருந்தோம். பார்க்கில் வேறு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே இருந்துச்சு. இங்கே வயசானவங்கன்னா நிறைய பேர் வராங்க, வந்து நல்லா எக்ஸசைஸ்னால் பண்ணுறாங்க. என் அம்மா கூட சொன்னாங்க, இங்கே ஒரு 10 நாள் இருந்தால் கூட இருக்கிற நோய் எல்லாமே நல்லா போயிடும் போலன்னா. இந்த 2 பேர் வேறு கை வலிக்கு 2 பேர் கார் ஓட ஆரம்பிச்சிருச்சோ. இது பார்த்திங்கன்னா நீங்கள் 2 கையால் தோசை சுடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் நல்லா பண்ணலாம். இருக்கிறதுலே எனக்கு இந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு கேலிகிராஃபி ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணுறதுனால நல்லா இடுப்பு வலி இருக்கும். ஸோ இது பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம்.
அப்புறம் வீட்டில் எல்லாருமே அங்கே நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போம். ஸோ அந்த ரெசிபி இங்கே சொல்லி எல்லாருமே சேர்ந்து குடித்தோம். அப்புறம் வந்து மெஹந்தியோட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மாடிக்கு போனால் என்னோடய தம்பி வந்து வீடியோஸ்லாம் எடுக்கிறது பார்த்துட்டு அவரோட ஹாரி பாட்டர் வந்து இந்த கிண்டர் ஜாயில் வரும்ல, ஸோ அதெல்லாம் கலெக்ஷன் எல்லாத்தையும் காட்ட நினச்சிட்டாரு. பேட்மேனை அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போல், ஸோ அதுதான் நிறையா வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கே ஹாப்பி ஆகிடுச்சு. நானும் இந்த சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருந்தேன். ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் எவ்வளோ சாப்பிட்டதுன்னு தெரில, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரூம் ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுருக்காரு. கசினுக்கு அன்றைக்கி ஒரு ஹேண்டு மட்டும் தான் விட்டுருந்தேன், ஒரு ஃபுல் ஹேண்டையும் முடிச்சிட்டேன். அப்புறம் இது எல்லாமே வந்து தம்பியோட கார் கலெக்ஷன். சொல்லப்போனால் நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோன்னே அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தாங்கலை. ஸோ அதனால் அவர்கிட்ட இருந்த எல்லா டாய்ஸையும் என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விளையாட்டு அம்மா. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அதை விளையாண்டு தான். இதில் ஒரு 3 பொம்மை இருக்கும். இது பேட்ரி இருந்துச்சுன்னா அழகாக வந்து சுற்றி சுற்றி வரும். இப்போ இதில் வந்து பேட்ரி இல்லை. சினிமாக்கும் ஃப்ரண்ட் ஹேண்டு அண்ட் பேக் ஹேண்டுக்கு வந்து ஹென்னா போட்டாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 1 ஆச்சு. இப்போ வந்து எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணி வச்சா தான் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வீடியோஸ் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் எடிட்டே பண்ணல. இப்போ மணி பார்த்திங்கன்னா வந்து 2:45 ஆச்சு. யாருமே தூங்கவே இல்லை. சரி கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் பீஸா ஆர்டர் பண்ணோம். சரி நாங்கள் தான் வந்து தூங்காமல் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால், அங்கே போனால் எங்கள் அம்மாவும் அவங்க தங்கச்சி தூங்கவே இல்லை. அவங்களும் பேசிகிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கி நைட்டு பீஸா சாப்பிட்டோம். ஸோ இதோடு இந்த விலாக் நான் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.